ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, இங்க நம்ம வாசிக்கிறோம், அக்கிரமத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா யாராலப்பா நிலை நிற்க முடியும்? நீங்க அக்கிரமத்தை கவனிக்காம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நிலைத்திருக்கிற ஒரு பாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம செஞ்ச அக்கிரமம், நாம செஞ்ச பாவம், இந்த கைகளினால் செய்ததான அக்கிரமத்தின் கிரியைகள், அக்கிரமத்தின் எண்ணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நாம் இங்க இந்த பூமியில நிலை நிற்கிறவர்களாய் அல்ல. என்னைக்கோ மண்ணோட மண்ணா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்ன மாதிரி மக்கி போகிற மண்ணுக்கு மண்ணாய் போயிருக்கிற ஒரு நிலைமைக்கு போயிருப்போம். ஆனா தேவ கிருபை நம்முடைய அக்கிரமங்களை மன்னிச்சு, மீறுதலை மன்னிச்சு, பாவத்தை மன்னிச்சதுனால இன்னைக்கு தேவ பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 3ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அருமையான தேவ பிள்ளைகளுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறத பாருங்க. அக்கிரமத்தினால உனக்கு வியாதி வந்துச்சு, அக்கிரமத்தினால உனக்கு நோய் வந்துச்சு, அதனால நீ அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரமா இருந்தாய். ஆனாலும் அந்த அழிவிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, உன்னை நன்மையினால திருப்தியாக்கி, இழைச்சு போயிருந்த, ஒன்றுமில்லாதிருந்த, பலனற்று போய் கிடந்ததான உன் சரீரத்தை கழுகுக்கு சமானமாய் புதுபலன் அடைய செய்து உனக்கு மீண்டும் வாழ வயதை அவர் தருகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகள், எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. அவர் மாத்திரம் அந்த அக்கிரமத்தை நினைச்சிருந்தார்னா இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? பாதாளத்தின் அந்த தண்டனைக்கு நாம் தப்பித்திருக்க முடியாது பிரியமானவர்களே. அந்த அழிவிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆனால் அவர் நம்ம மேல வச்ச இறக்கம், நம்ம மேல வச்ச கிருபை, இன்றைக்கு நாம் நிற்கிறோம். எனவே பிரியமானவர்களே, விழாதபடி நாம் எச்சரிக்கையா இருப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். இவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. அங்க எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். நம்ம மேல இறக்கம் வைக்க, நம்ம மேல கிருபை செய்ய விரும்பினபடினால நம்ம மேல கோபம் இல்லப்பா. உன் மேல எனக்கு கோபம் இல்லப்பா. உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், உன் அக்கிரமத்தை நான் மன்னிச்சிட்டேன், அதை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டேன், அதை திரும்ப எடுக்கவே முடியாது. எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை நாம் தகப்பனாய் பெற்றிருக்கிறோம். அக்கிரமத்தை அடக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடக்கம் பண்ணிட்டார், கடல்லையே அடக்கம் பண்ணிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, இனி நம்முடைய அக்கிரமம் தூக்காதபடிக்கு அதை அவர் அடக்கினார். எனவே பிரியமானவர்களே, அந்த தேவனை நாம் பற்றி கொள்ளுவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல மோசே இப்படி சொல்லுகிறார். மோசே தீவிரமாக தரைமட்டு குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம், தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். ஆனா இங்க நம்ம வாசிக்கும் போது இந்த 33ஆம் அதிகாரத்துல முன்னாடியெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கன்று குட்டியே அவங்க வழிபட்டதுனால, விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டதுனால நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால நான் உங்க நடுவில் இருக்க மாட்டேன், ஒரு தூதனை தான் நான் அனுப்புவேன்
மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே இங்க தரை மட்டும் குனிந்துதான் சொல்றாரு, நீர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவரப்பா. நாங்க வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் தான், எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் நடுவிலே நீங்க எழுந்தருளும், எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னதான அந்த மோசேக்கு தான் தேவனுடைய உடன்படிக்கை வெளிப்படுகிறது. 10ஆம் வசனத்துல, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், நான் உன் கூட இருக்கிறத அவங்க அறிஞ்சுக்குவாங்க, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி அங்க வாக்கு பண்ணுகிறார். எனவே பிரியமானவர்களே, தரை மட்டும் நம்ம தாழ்த்துவோம். இந்த மோசையை போல அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்த அந்த தேவனுக்கு முன்பதாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா நிலை நிற்கிற ஒரு பாக்கியத்தை தருவார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நினையாதிருப்பேன் என்று தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே பிரியமானவர்களே, அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு முன்பதாக அவருக்குள் நிலைத்திருந்தவர்களாய், அவர் மேல கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள்ள வேறு கொண்டவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேவரீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க அக்கிரமத்தை நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா நாங்க இந்த பூமியில எப்படி இருந்திருப்போம்னு தெரியாதுப்பா. ஒன்னும் இல்லாம போயிருப்போம் ஆண்டவரே. நாங்க கடந்த நாட்கள்ல தியானிச்சது போல கணம் பொருந்தினவனாயிருந்தோம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான்னு தியானிச்சோமே, அந்த நிலைமையில தான் நாங்க இருந்திருப்போம்ப்பா. ஆனாலும் உங்க ஆத்தும மீட்பு எங்களுக்கு தந்து, எங்க அக்கிரமத்தை நீங்க நினையாதிருந்து, எங்க பாவத்தை மன்னிச்சு, எங்களை கிருபையினால இரக்கத்தினால முடிசூட்டி நன்மையினால எங்களை திருப்தியாக்கி நடத்துறீங்களே, அந்த அன்புக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி யாரெல்லாம் அங்கலாய்க்கிறார்களோ, இதுல இருந்து எனக்கு மீட்பு இல்லையா, இதுல இருந்து ஒரு விடிவு இல்லையான்னு சொல்லி யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருங்கப்பா. அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட கிருபை உண்டாயிருக்கட்டும். மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவ குமாரனே, ஒவ்வொருவருடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னித்தருளுவீராக. கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.